கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 31 வசனம் 5. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். நம்முடைய கடவுள் எவ்வளவு அழகாக நம்மை பாதுகாக்கிறவர் என்றால், ஒரு பறந்து காக்கிற பட்சியைப் போல என்று குறிப்பிடப்படுகிறது. எளிய நடையில் இதை நான் விளக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வீடுகளிலே அந்த நாட்களிலே கோழி வளர்க்கின்ற பழக்கம் நமக்கு உண்டு. அப்படி கோழி வளர்க்கும் பொழுது அந்த கோழியினுடைய முட்டைகளை சேகரித்து அடை காத்து அது குஞ்சு பொரிக்க வைப்போம். அந்த குஞ்சை கொஞ்ச நேரங்களிலே வளர்ந்த பிறகு தன் தாய் கோழி என்ன செய்யும்? அவைகளுக்கு இரை தேடி கொடுப்பதற்காக அதை வெளியே அழைத்து செல்லும். அந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அந்த குட்டிகள் எல்லாம் ஆங்காங்கே போய் மேய்ந்து கொண்டிருக்கும், இரைகளை தேடி கொத்தி கொண்டே இருக்கும். தாய் பறவை, அந்த தாய் கோழியும் சற்று தூரத்தில் கூட இருக்கலாம், இரைகளை தேடி தன் பிள்ளைகளுக்காக அது ஒழுங்கச் செய்யும். அந்த நேரத்தில் எங்கேயோ வானத்தில் ஒரு கழுகு என்ன செய்யும்? வட்டமிடும். அந்த வட்டமிடுகிறதை நாமோ அந்த குழந்தைகளை கூட கவனிக்க மாட்டார்கள். ஆனால் அந்த பருந்து தன் பிள்ளைகளை தூக்குவதற்காக ஓடி வரும் பொழுது அந்த தாய்க்கோழி என்ன செய்யும்? எந்த இடத்தில் இருந்தாலும் கண் இமைக்கிற நேரத்தில் வேகமாய் ஓடி வந்து அந்த பருந்தை தாக்கி அதனுடைய கைக்கு குழந்தைகளை என்ன செய்யும்? தப்புவிக்கும். அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய கடவுள் எப்படி நம்மை பாதுகாக்கின்றார்? பறந்து காக்கிற ஒரு பட்சியைப் போல எருசலேமின் மேல், கடவுளுடைய பிள்ளைகள் இருக்கிற அந்த ஸ்தலத்தின் மீது, கடவுளுடைய பிள்ளைகள் மீது அவர் ஆதரவாக இருப்பார் என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தினுடைய மத்திய பகுதி ரொம்ப அற்புதமாய் சொல்லப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். நம்முடைய கடவுள் நமக்கு ஆதரவாக, நம்முடைய பக்கத்தில் நிற்கிற கடவுளாக இருக்கிறார். கடவுளே நமக்கு பலனாக நிற்கிறார். பல நேரங்களில் நமக்கு ஆதரவாக நிற்பதற்கு, நம் பட்சத்தில் நிற்பதற்கு, நம் பக்கத்தில் நிற்பதற்கு, நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு யாருமில்லையே என்ற அந்த தனிமை உணர்வு நமக்குள்ளாக வரும்போது, எனக்காக வழக்காடுவதற்கு, எனக்காக வாதிடுவதற்கு, என் நியாயத்தை புரிந்து கொள்வதற்கு, என் நிலைமையை உணர்ந்து கொள்வதற்கு, அல்லது என்னை காப்பாற்றுவதற்கு, எனக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு, என்னை வழி நடத்துவதற்கு எனக்கு ஆதரவாக ஒருவரும் இல்லை என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் எருசலேமின் மேல் நான் ஆதரவாக இருக்கிறேன். எப்படி நான் ஆதரவாக இருக்கிறேன்? ஒரு பட்சியை பறந்து காக்கிற பட்சியை போல நான் ஆதரவாக இருக்கிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவ்வளோ அழகாக கண்ணிமைக்கிற நேரத்தில் கூட ஆபத்து நம்மை தாக்கிவிடக்கூடாது, தீங்கு நம்மை நேர்ந்திடக்கூடாது என்று சொல்லி அவ்வளோ அழகாக நம்மை கூர்ந்து கவனித்து நம்மை பாதுகாத்து வருகின்ற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதிருங்கள், கடவுள் உங்கள் மீது ஆதரவாக இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவி செய்வதற்காக அவர் எல்லா நிலையிலும் தயாராக இருக்கின்றார். ஆகையினால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தீங்கை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. உங்கள் மீது ஆதரவாக இருக்கிற கடவுளுடைய கரம் பராக்கிரமம் செய்கிற கரம். அவர் வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அவரை தாண்டி எந்த விதமான தீங்கும் உங்களை அணுகுவது இல்லவே இல்லை. அத்தனை வல்லமை நிறைந்த கடவுள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறபடியினால் ஒரு குறைவும் உங்களை அண்டாது. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாம் ஆண்டவரே, எருசலேமின் மேல் ஆதரவாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, அதுவும் பறந்து காக்கிற பட்சியைப் போல எங்களை காக்கின்ற கடவுளாக இருக்கிறதற்காய் தோத்திரம். அப்படி திருக்கரத்தில் இந்த நாளை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஐயா. இந்நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆதரவாக இருந்து எல்லா விதமான வல்லடிகளுக்கும், எல்லா விதமான சத்ருவின் ஆண்டவரே கர்த்தாவே சதிகளுக்கும் எங்களை விலக்கி மீட்டு
எங்களை நன்மையினாலே கர்த்தர் நிரப்ப போவதற்காய் தோத்திரம். தொடர்ந்து திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.